இந்த ஜென்ஸுங்க வந்தாங்கன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கு தான் அது மறைமுகமான சாப்பிட்ணும். பிரச்சனை எல்லாம் போவது ஓயாம வேலை செஞ்சா கிழிஞ்சிருந்தா ட்ராயரு. ஹாப்பி ஹாப்பி நியூ இயர், பிரச்சனை வேணாம் போயிரு, யார் என்ன சொன்னா என்ன இஷ்டம் போல நீரு. நீங்கள் இந்த பூண்டி டேமுக்கு குளிக்க போகிறீங்கன்னா இந்த போர்டு நெய்வேலி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துக்குள்ளே அப்படியே கட் ஆகணும். இங்கே வந்து போர்டு இருக்கும் பாருங்கள், பார்த்தீங்க மக்களே. பூண்டி இந்த போர்டே பழசாகிடுச்சு. வணக்கம், நான் உங்கள் விஸ்வா. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ இயர் அன்னைக்கு நாங்கள் வந்து பூண்டி டேமுக்கு வந்திருக்கோம். ஸோ குளிக்கலாம் தான் இங்கே வந்தோம். பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தோம்னா தான் தெரியுது, குளிக்கிற மாதிரி இடமே கிடையாது. ஏன்னா இந்த சட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இது ஓப்பன் பண்ணால் தான் இந்த சைடு ஃபுல்லாக தண்ணி போகும். அதனால் இன்னும் ஓப்பன் பண்ணலை, அதனால் தண்ணியே கீழே இல்லை. அதுவும் தண்ணி சுத்தமாக இல்லவே இல்லை, ரொம்ப கலர் ரொம்ப பச்சையாக இருக்குது, குளிக்காத மாதிரி. ஸோ நம்ம இப்படியே இங்கே டேமில் இருக்கிற எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு பக்கத்தில் இன்னொரு பிளேஸ் இருக்குது குளிக்க, அந்த இடத்துக்கு தான் போகிறோம். உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு இருக்குலே காசு எடுக்கிறோம். இருக்கிறதுலே ரொம்ப சீப்பாக இருக்குது. இது இந்த ஐஸ் பேர் என்ன? குல்ஃபி. குல்ஃபி குல்ஃபி இன்னொரு குல்ஃபி. மூணு உனக்கு? ஒன்றும் இல்லை. கித்தனா பைசா? 30. 130. ப்ரோ 80. 140. ப்ரோ ஒன்று வந்து 40, இன்னொன்று இது ஒன்று 40, டோட்டல் 80. 30 ரூபா தான் போட்டிருக்கு ப்ரோ. 30 rupees only. என்ன சொல்றாங்க? ரேட் ரொம்ப ஜாஸ்தியா? திஸ் பிரைஸ் இஸ் 30 rupees MRP திஸ் கவர் சைட். ஓ 10 rupees extra. ஆமாம் 10 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்கு. क्या नेटिव? நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டே கீழே போகிறோம். ப்ரோ கட்டப்பை. ஏய் ஆமாடா, கட்டப்பைங்களா? ஒருத்தவன் குளிக்க வர சொன்னான், கட்டப்பை எடுத்து வந்திருக்கான். இந்த கட்டப்பையில் அவன் என்னென்ன வச்சுருக்கான்னு நம்ம அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த கட்டப்பை எடுத்துறது கூட பிரச்சனை இல்லை. இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த கட்டப்பையை அவன் கையில் எடுத்துகிட்டு வர மாட்டான். ஏன்னா அவனோட இமேஜ் வந்து போயிடுதான். ஏன்னா இங்கே வந்து நிறைய பேர் ஃபேமிலியாக வந்திருக்காங்க, அவங்க நிறைய பொண்ணுங்க வந்திருக்காங்க. ஸோ அதனால அவர் வந்து இந்த கட்டப்பையை அவர் எடுத்துகிட்டு வர மாட்டாராம், நான் தான் எடுத்துகிட்டு வரணுமா. அவன் மனசில் மன்மத பூச்சின்னு நினச்சிட்டு இருக்கான். ஆனால் அவன் அப்படி கிடையாது. அவனுக்கு அவன் குஞ்சு பண்ணி பிடிச்சா ஒழுங்கா ஒண்ணு கடிக்க தெரியாதியா? ஏன்னா ஹிந்தி பாட்டு ஓடுதுங்க. முதல் முறையா பூண்டி டேம்ல ஹிந்தி பாட்டு ஓடிட்டு இருக்கு. இப்போ நாங்கள் வந்து இதில் ஒரு கேம் விளாட போகிறோம். இதுலேருந்து அதுலேருந்து இப்படி தாண்டி போவோம். ஓகேங்களா? ரெடியா? யார் நமக்குள்ள யார் ஃபர்ஸ்ட் ரீச் ஆகணும்னு போட்டி. 1 2 3. நண்பர்களே, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு மீன் வந்து நம்ம வந்து அதுக்கு வந்து உயிர் கொடுக்க போகிறோம். அது ஆல்ரெடி உயிரோட தான் இருக்குது. யாரோ கையில் வச்சு விளையாடுறது தூக்கி போட்டிருக்காங்க. உயிரோட இருக்குது, பட் ஆனால் போகாமல் இருக்குது. இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா உயிரோட இருக்குது, பட் கொஞ்சம் இது வந்து டேஞ்சர் சவுண்டில் தான் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து போக வைக்க முடியுமா என்னன்னு தெரியல, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ இப்போ தூக்கி போட்டாங்க அந்த கூட்டத்தில், யாருன்னு தெரியல. பட் ஆனால் உயிர் கொஞ்சம் இருக்குது. எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்களா, ஐசியூவில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் இது போக முடியுது. போ ஏ டாமி போ. ஒருவேளை இது வந்து இந்த தண்ணியில் போக முடியாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். வா நம்ம அந்த தண்ணியில் விடலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீன் வந்து அங்கே வந்து யாரும் தூக்கி போட்டாங்க. இது ஃபுல்லாகவே நீந்தி போகாமல் ஒரே இடத்துல இருந்தது, பட் ஆனால் உயிரோடு இருந்தது. நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், அந்த பாசியான இடத்துல இருந்து இந்த மீனை காப்பாற்றி இந்த தண்ணி ஓடிட்டு இருக்கு, இந்த இடத்துல விட போகிறோம். இது விட்டால் போகுமா என்னன்னு தெரியல, ட்ரை பண்ணி பார்ப்போம். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வாய் பாருங்க, தண்ணி வேணும்னு சொல்லி கேட்டு விட போகிறோம். என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். வா சூப்பர்,
மீன் ஓடிக்கிட்டு இருக்கு, நீந்துது. அங்க வந்து அது ஒரே இடத்துல தான் இருந்துச்சு, எங்கேயுமே போல. இப்போ அது வந்து நீந்தி போகுது. ஒரு மீனை காப்பாத்துறது குத்தமாப்பா. சரி வாங்க, அடுத்தது நம்ம வந்து அந்த பக்கம் எப்படி போறதுன்னு தெரியல. அந்த பக்கம் ஒரு கல் இருக்கு, அந்த கல் மேல வேணா ஏறி உள் பக்கம் போகலாம். ஏன்னா இங்க வந்து தண்ணியை வந்து அதிகமா திறந்து விடல, லைட்டா மட்டும் திறந்து விட்டுருக்காங்க. நீங்க பார்த்தா தெரியும். இதை வந்து மேக்சிமம் கால் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ஹெல்ப் பண்றா, வாடா, ஏற முடியாதுறாங்களா? கல் இருக்கு, அவன் தான் சொன்னேன் இங்கே ஏறு புறோம்னா. புறா என்னடா என்ன பிடிச்சி தூக்கணும், முதல்ல அப்படி தேய்க்கிறான்டா சோப்புறா மாதிரி. கீழே கீழே பிடிச்சிருக்கா. நீ மேல ஏறிட்டு தூக்குறியா? போடா போடா. முதல் முறையா நம்ம நாகூர் அலி வந்து இது மேல வந்து ஏற போறான், ஏறான். பரவாயில்லையே, ஏறிட்டான்டா. காப்பாத்துறா, கை குடுறா. டேய் கீழே கீழே தள்ளி விட்டுறாதரா. டேய் எல்லாம் வலிக்குது. தள்ளி விடாத. டேய் நீ அப்ப நல்லா கிரிப்பா புடிச்சுக்க, நான் ஏறி வரேன். காப்பாத்துறா. நீ தானே மேல போய் ஏறி தூக்குற, என்ன தூக்குடா. இரு, அப்ப பேக் வச்சுக்கிறேன், அவன மாதிரி வந்து ஏறி ட்ரை பண்றேன். இந்த அப்படி. ஸோ இப்போ நாகூர் அலி மாதிரி நம்மளும் வந்து ஜம்ப் பண்ணி ட்ரை பண்ண போறோம். எதுவும் ஆகாம இருந்தா சரி. எப்படி என்ன இங்கேருந்து ஓடியாந்து வந்து ஜம்ப் பண்ணியா? ஓகேவா? இந்த டைம் ஏறா. டேய் வலிக்குதுடா. நம்ம ரெண்டு டைம் ரவுண்ட் 2. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. நீங்க இந்த பூண்டி டேமுக்கு எப்படி வரணும்னு பாத்தீங்கன்னா, நீங்க திருவள்ளூர்ல இருந்தீங்கன்னா திருவள்ளூர் கலெக்டர் ஆஃபீஸ் ரோடுக்கு வாங்க. அந்த ரோட்ல இருந்து திருத்தணி போற ரோடு, ஸ்ட்ரைட்டா போனா திருத்தணி போற ரோடு, அதுல ரைட் கட் பண்ணீங்கன்னா இந்த பூண்டிக்கு வர ஊருக்கு அப்படியே வரலாம். ஸோ கொஞ்சம் தூரம் அப்படியே வந்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஊர் தாண்டி பூண்டி டேம்னே ஒரு போர்டு இருக்கும். ஸோ அந்த போர்டுக்குள்ள வந்தீங்கன்னா அப்படியே உள்ளுக்குள்ள வந்துடலாம். உள்ளுக்குள்ள வந்தீங்கன்னா இதான் இந்த பூண்டி டேமோட ஒரு பிரிட்ஜ் மாதிரி சொல்லலாம். சட்ரு ஓப்பன் பண்றது அந்த இடத்துல எண்ட்ல இருந்து அப்படியே நீங்க உள்ள 2 வீலர்ல வரலாம். 2 வீலர் இருந்தா 2 வீலர் உள்ள லாஸ்ட் வரைக்கும் வரலாம். கார்ல இருந்துச்சுன்னா உள்ள வர முடியாது. வந்துட்டு இந்த பக்கம் ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கு, இறங்குனீங்கன்னா அப்படியே இந்த இடத்துல எல்லாம் அப்படியே சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். வெளியே ஒவ்வொரு பிளேஸுக்கும் போகும்போது நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம கையில இருக்கிற ஒரு குப்பையா இருக்கட்டும், நம்ம சாப்பிட்டுற ஒரு பொருளா இருக்கட்டும், எல்லாமே வந்து தண்ணியில அந்த இடத்துல எல்லாம் போடக்கூடாது. ஸோ அதெல்லாம் வந்து டஸ்ட்பின்ல போடுங்க. அதுதான் நமக்கு ஒரு வந்து ஒரு நல்ல ஹேபிட். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேம்பஸ்லாம் வந்து தண்ணியில் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஹலோ ப்ரோ, நாங்கள் இந்த ஊருக்கு புதுசு. இந்த டேம்ல வந்தால் என்னென்ன பார்க்கலாம், என்னென்ன விஷயங்கள் இங்கே இருக்கு, அதை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? ஓ நீங்களே புதுசு தானா? நீங்கள் எந்த ஊர்லையா? அப்படியா? 30 கிலோமீட்டரா? சரி ஓகே. ராகுல் டிவிஜியா? டிவிஜினா ஓ அப்படியா? நல்லா இருக்கா? சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட். இங்கே இருக்க ஒரு அண்ணன்ட்ட வந்து நம்ம இந்த டேமில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எந்தெந்த ஊரில் இருந்துலாம் இங்கே வராங்க, வந்து அவங்க என்னென்ன இங்கே பிளேசஸ்லாம் இருக்குது பார்க்கலாம் அப்படிங்கிறதான் கேட்க போகிறோம். சொல்லுங்கள். சென்னையிலேருந்தே வராங்க. சென்னை, திருவள்ளூர், ஆவடி வராங்க. மேக்ஸிமம் வரோம். இந்த ஜென்ஸுங்க வந்தாங்கன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கு தான். அது மறைமுகமான சாப்பிட்ணும். வந்து பார்க்குற ஜனங்களுக்கு முன்னாடி உட்காந்து சாப்பிட்டு பாட்டிலெலாம் அங்கேயே போட்டு போகுது. இதெல்லாம் வந்து நாங்கள் க்ளீன் பண்ணி இங்கே பார்க்குறீங்களா? அது ஆமாம், நிறைய குப்பை அங்கே தான் கிடக்கு. இங்கே கூட பீர் பாட்டில், குவார்டர் பாட்டில் எல்லாம் பப்ளிக் வரவங்களுக்கு தான் டிஸ்டர்பு. அதெல்லாம் இங்கே வந்தால் அந்த இடத்துக்கு வந்து தவிர்க்கணும். அதெல்லாம் நிறைய பண்ணுறாங்க. வேறு ஃபேமிலியெல்லாம் வந்துட்டு போகிறாங்க. ஃபேமிலியோடு வராங்க. ஃபேமிலியோடு வந்து நல்லா ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு போகிறாங்க. உள்ளே வந்து பைக் மட்டும் தான் அலோடு. ஓகே ஓகே. காரு, வேன் அது மாதிரி அதுவும் அலோடு கிடையாது. ஓகே ஓகே. வரதா இருந்தால் கீழே ஒரு சின்ன பிரிட்ஜ் இருக்குது, அந்த பக்கம் சுற்றி அந்த பக்கம் வந்து அந்த கோயிலாண்ட பார்க் பண்ணிட்டு அது இருக்குது கோயில், அங்கே பார்க் பண்ணிட்டு இப்படி வந்து சுற்றி பார்க்கலாம். வந்து நல்லா பொறுமையாக சுற்றி பார்க்கலாம். பார்க்கறதுக்கு அருமையான இடம். ஓகே ஓகே. ஆமாம். இங்கே போட்டிங்லாம் இருக்கா? போட்டிங்லாம் போகிற மாதிரி போட்லாம் இருக்கா மாதிரி? அது வந்து மீன் பிடிக்கிறவங்க. ஓ மீன் பிடிக்கிறவங்க போட்டிங் போவாங்க. அதில் வேறு எதுவும் போட்டிங் நம்ம பேச அதெல்லாம் எதுவும் அந்த மாதிரி எதுவும்
ஃபஸ்ட்டு இருந்தது ஃபிஷர் ஆஃபீஸ்லேயே வச்சுருந்தாங்க. அது நிறைய பேர் ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணி மறைமுகமாக போயிட்டு தண்ணியில் விழுந்துடுறாங்க. அலோவ் பண்ணுறது கிடையாது. ஆனால் இது ரொம்ப பெருசு. எடுத்து பார்த்தா ரொம்ப அது ஸ்டேட்டு பாண்டூர், நம்ம திருத்தணி போகிற ரூட். அது லாஸ்ட் எண்டு வந்து ராமஞ்சேரி, அந்த லாஸ்ட்டு அந்த திருத்தணி போகிற ரோடு வருதுல்ல, அது அப்படியே போயிட்டு போனால் அந்த ராமஞ்சேரி போயிட்டு திருத்தணி போயிடலாம். இந்த இடம்லாம் ஃபுல்லாக காடாக தான் இருக்குமா? ஃபுல்லாக காடு. இது உள்ளே வந்து ஒரு ஊர் இருக்குது. இந்த காட்டு சென்டரில் வந்து அரும்பாக்குன்னு ஒரு ஊர் இருக்குது. சென்டரில். ஆமாம். இந்த காட்டுக்குள்ளேலாம் போகலாமா? இந்த காட்டுக்குள்ளேலாம் உள்ள போகிற மாதிரி வழியெலாம் இருக்கா? சென்ட்ரல் தான் ரோடு. அதான் அந்த ஊருக்கு போகிறோம்ல, அந்த ஊருக்கு போகிற வழியில். ஆனால் உள்ளெல்லாம் நுழையவே முடியாது. ஃபுல்லாக போது பாம்புங்க அதெல்லாம் நிறைய இருக்குது. ஓகே. இங்கே நீங்கள் ஏதாவது நைட்டில் ஏதாவது பார்த்துருக்கீங்களா? பகலில் ஏதாவது மற்ற நேரத்தில் ஏதாவது அனிமல்லாம் இந்த நரிங்க தான் ஊழட்டுன்னு இருக்கும். அது வெடிக்காத்தல. ஓகே ஓகே. அனிமல் இந்த காட்டு பண்ணிங்கலாம் நைட்லேயே கிராஸ் ஆகும் பைக்கில் போகிறாங்கல்ல. உங்கள் ஊர்னா? பூண்டியே தான். பூண்டியே தானே. உங்கள் பேர்? சிவசங்கர். ஓகே ஓகே ஓகே. எவ்வளோ நாள் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் 1 வருஷம். ஓகே ஓகே ஓகே. டூரிஸ்ட்டுக்கு கொஞ்சம் நீங்கள் சொல்லிக்கிற விஷயம் அப்படின்னா அதுதான் வந்தால் பொறுமையாக நின்று பொறுமையாக இருந்து பார்த்துட்டு போகலாம். வந்து மேக்ஸிமம் ட்ரிங்க்ஸை தவிர்க்கணும். ஏன்னா அவங்க அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குதுல்ல, அவங்கள ஒரு மாதிரி நீங்களே பார்க்குறீங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா. பத்தாவதுக்கு இப்போ அந்த பக்கம் அடிச்சுட்டு அந்த பக்கம் சுற்றின்னு வராங்க. அங்கே எடுத்துகிட்டு வந்து காருங்க அதெல்லாம் அவங்க சைடில் நிப்பாட்டு அங்கேயே குச்சிட்டு வந்து அவங்களுக்கு தெரியல, அந்த நேரத்தில் குச்சிடுறாங்க. கீழே வந்து ஃபுல்லாக வழுக்கு விழுந்து அடிபடுறது தான் நிறைய. மேக்ஸிமம் காலில் கூட ஒரு பையன் விழுந்துட்டான். விழுந்து இந்த இடத்துல தான் வெட்டின்னு போயிடுச்சு, தலையில் அடி. அவனை தூக்கி ஆம்புலன்ஸ் இங்கே உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி, இங்கே வந்தால் தெரிஞ்சிட போகுதுன்னு சொல்லி நம்ம திருவள்ளூர் போகிற ரோடு அங்கேயே நிப்பாட்டாங்க ஆம்புலன்ஸை. அங்கே இவனுக்கு இங்கேருந்து தூக்கின்னு போகிறானுங்க. ரெஸ்க்கு தான். சின்ன பையன் இத்தனைக்கும் ஒரு 17 வயசு தான் இருக்கும். தலையில் அடிபட்டு இந்த இடத்துல அப்படியே ஊற்று. அது மேக்ஸிமம் ட்ரிங்க்ஸ் பண்ணாமல் அழகாக ஃபேமிலியோடு வந்து சுற்றி பார்த்து நல்ல பிளேஸு, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஓகே ஓகே. போன வாரம்லாம் தண்ணி போயின்னு தான் இருந்தது. இப்போ தண்ணி குறைஞ்சிச்சுன்னா ஸ்டாப் பண்ணிட்டோம். தண்ணி இப்போ வந்து கம்மியாயிடுச்சு. அதிகமான போது இப்போ கூட மழை பெஞ்சு தண்ணி லெவல் அதிகமாச்சுன்னா நாங்கள் திரும்ப ஓப்பன் பண்ணுவோம். நீங்கள் டஸ்ட்பின் ஏரியா இருந்தும் டஸ்ட்பினை கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆமாம், யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க. நாங்கள் அங்கே எங்கள் இடத்துல 3 டஸ்ட்பின் நானே செட் பண்ணி வச்சோம், பெரிய பெரிய அட்டை பாக்ஸ் மாரி. அதெல்லாம் போட்டுங்கன்னா போட மாட்டேன்றாங்க. அப்படி அப்படியே சாப்பிட்டு பாருங்க, அப்படி அப்படியே போட்டு போயிடுறாங்க. நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல, அது போட்டாங்கன்னா நாங்கள் எத்தனை பேக் பண்ணி கொளுத்தி விட்ருவோம். நாங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டோம், எங்கேயும் போட மாட்டோம். இந்த பிளேஸ்லேயும் ஏதாவது ஒரு டஸ்ட்பின் வச்சா கூட. இந்த குரங்கு தான் ரொம்ப என்ன குரங்கா இப்போ பாருங்களா, நைட்டில் ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கு வருவானுங்க அந்த பக்கம் சுற்றின்ட்டு வந்து. ஆனால் இப்போ அதனால தான் நாங்களே போலீஸுக்கெல்லாம் சொல்லிட்டோம். ஓகே. அவங்கள ரவுண்ட்ஸில் தான் இருக்கிறாங்க. ஓகே ஓகேண்ணா, தேங்க்யூ, நல்லா சொன்னீங்க. ஓகே.